பருவதமலை பொழுதுபோக்கு வலையொலி சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை மதியம் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் பருவதமலைக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு ஓடையில் அடித்து செல்லப்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு பிறகு பருவதமலைக்கு யாருமே ஏறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதற்கு முன்பாக நமது பருவதமலையில் மலையேறுவதற்காக வெளியூரிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு வெளியூர்லேருந்து வர யாரையுமே பருவதமலைக்கு மலையேறுவதற்கு வனத்துறையினர் அனுமதிப்பதில்லை. அதனால் இப்போ வரைக்குமே பருவதமலை ஏறுவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. சில உள்ளூர்வாசிகள் பருவதமலை சுற்று வட்டார ஊர் மக்கள் மட்டும்தான் வனத்துறையினரின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்க அவர்களின் ஆலோசனைப்படி பாதுகாப்பாக பருவதமலைக்கு போயிட்டு வராங்க. அவர்களுக்கும் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சு தான் பருவதமலை ஏறுவதற்கு அனுமதிக்கிறாங்க. ஆதலால இப்போதைக்கு வெளியூர்லிருந்து வர பக்தர்கள் யாருக்குமே பருவதமலை ஏறுவதற்கு அனுமதி கிடையாது. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன ப்ரோ இப்போ பருவதமலைக்கு வரலாமா, பருவதமலை திறந்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பருவதமலை இன்னமும் திறக்கல. இந்த வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்ட உயிரிழப்புகளால வனத்துறையினர் ஸ்தம்பித்து போயிருக்காங்க. எதுக்காக உள்ளூர் மக்களுக்கு அனுமதி கொடுத்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டுறாங்கன்னா, உள்ளூர் வாசிகளுக்கு இந்த மலையில் எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடுறதுக்கு வழி தெரியும். அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு சூட்சமம் தெரியும், சில யுக்திகள் தெரியும். அதை கையாண்டு எப்படியா இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வாங்க. 2வது, வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட அந்த ஓடைக்கு இப்போ தடுப்பு கட்டியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்த அந்த ஓடையில் இப்போது தடுப்புகள் கட்டப்பட்டு பாதுகாப்பு பலகைகள் வச்சிருக்காங்க. இதனால பருவதமலை ஏற வரும் பக்தர்களுக்கு மழை காலத்தில் ஓரளவு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இந்த முயற்சியில் வனத்துறை அலுவலர்கள் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி தான் இந்த பணிகள் தற்போது வெகு சீக்கிரமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த அந்த ஓடைக்கு பக்கத்தில் வெள்ள அபாயம், மக்கள் பாதுகாப்பாக ஓடையை கடக்கவும் என்று எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை பலகையை பார்த்து மக்கள் பாதுகாப்பாக இந்த ஓடையை கடந்து பருவதமலை ஏறி இறங்க வேண்டும் என்று வனத்துறையினரும் சமூக ஆர்வலர்களும் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடிந்த பிறகு வெகு சீக்கிரமாக பருவதமலை ஏறுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. மீண்டும் அறிவிப்பு வரும்போது நம்ம சேனலில் அதை பற்றின காணொளி கண்டிப்பாக வரும். அது நீங்கள் தவறாமல் பார்க்கணும்னா நமது பருவதமலை என்டர்டெயின்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க.